ஒரு காலத்துல இமயமலை அடிவாரத்துல துருவவனம்னு ஒரு அழகான கிராமம் இருந்தது. பசுமை நிறைஞ்ச இடம், அழகான சின்ன வீடுகள், குழந்தைகள்லாம் சந்தோஷமா விளையாடிட்டு வந்தாங்க. அது ஒரு அமைதியான மேஜிக்கல் இடம். அந்த ஊர்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு முனிவருங்க அவங்க ஒய்ஃபுங்களோட வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க துருவவனத்துல யாகம்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப பவர்ஃபுல். அவங்களுக்கு மந்திர சக்தி எல்லாம் தெரியும். தேவர்கள் எல்லாம் அவங்களுக்கு பயந்தாங்க. அதனால அந்த முனிவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள நம்பிதான் தேவர்களே இருக்காங்க அப்படின்னு ரொம்ப பெருமை. அவங்களுக்கு பக்தி இருந்தது. ஆனா அது கூட அவங்களுக்கு அகங்காரமும் இருந்தது. அவங்க ஒரு நாள் ஈவினிங் வாக்கிங் போகும்போது பேசிக்கிட்டே போறாங்க. நம்மள மாதிரி யாராலையும் யாகம் செய்ய முடியாது தெரியுமா? வி ஆர் தி பெஸ்ட். நம்ம ஒய்ஃபுங்க எவ்வளோ பதிவிரதையா இருக்காங்கல்ல. நம்மள மாதிரி ஹஸ்பண்ட் அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க கொடுத்து வச்சவங்க நம்ம ஒய்ஃபா இருக்கிறதுக்கு. சிவபெருமான் அவங்க பேசுறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. சரி, இவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழை பிக்ஷாடனன் உருவத்துல ஊருக்குள்ள மெதுவா நடந்து வந்தாரு. அவர் கையில ஒரு பழைய பிச்சை எடுக்கிற பாத்திரம் இருந்தது. ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ் தான் போட்டிருந்தாரு. முகத்துல அமைதி, கண்ணுல ரொம்ப அருள் இருந்தது. அந்த முனிவர்களோட ஒய்ஃபுங்களுக்கு ஒரே ஆச்சரியம். யாரு புதுசா நம்ம கிராமத்துல நடந்து வராங்க? அவங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஓடி வந்தாங்க. இவரை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே அட்ராக்ஷன். அவங்க தலையெல்லாம் ஸ்டைலா விரிச்செல்லாம் போட்டுக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க முகத்துல கொஞ்சம் வெக்கமும் இருந்தது. அவரோட அழகுல மயங்கிட்டாங்க. யார் இவரு? இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரே. ஹிருத்திக் ரோஷனா இல்ல யங் ஷாருக்கானா? அந்த முனிவர்களுக்கா ஒரே கோவம். ஹே நில்லுங்க, எங்க போறீங்க? அவன் பின்னாடி அவன் யாரு? அந்த முனிவர்களுக்கு அவங்க ஒய்ஃபுங்க எல்லாம் புதுசா வந்திருக்கிற இந்த பிக்ஷானனோட பின்னாடி போறத பார்த்த உடனே ரொம்ப ஷாக்கு. முனிவர்களுக்கு ஒரு எரிச்சல், கோவம். அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த ஆளை எப்படியாவது அட்டாக் பண்ணி இங்க இருந்து துரத்திடணும்னு. அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அவங்களோட மந்திர சக்தியை எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புலியை உருவாக்கி அவரை அட்டாக் பண்ண ஏவி விட்டாங்க. அந்த பிக்ஷாடரனும் அந்த புலியை ஈஸியா மயக்கி புலித்தோலை எடுத்து அவர் இடுப்புல கட்டிக்கிட்டாரு. முனிவர்களுக்கு தோல்வி தாங்க முடியல. அவங்க இன்னமும் அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திர சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பாம்பை கிரியேட் பண்ணி அவர் மேல ஏவி விட்டாங்க. அவர் அந்த பாம்பையும் ஈஸியா எடுத்து அவர் கழுத்துல ஆபரணமா மாட்டிக்கிட்டாரு. அந்த பாம்பும் நாய்க்குட்டி மாதிரி அவர் கழுத்துல ஜாலியா செட்டில் ஆயிடுச்சு. அப்புறம் தான் அவங்களுக்கே புரிஞ்சுது, அடடா இவர் நம்ம சிவபெருமான் ஆச்சே, பெருமான் கிட்டே நம்ம ஈகோவை காமிச்சிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறம் அவங்க அவருக்கு ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுத்து அவரோட பிச்சை பாத்திரத்துல அவங்களோட ஆணவத்தையும் அகங்காரத்தையும் பணிவா சப்மிட் பண்ணிட்டாங்க. சிவபெருமானும் ஹாப்பியா பை சொல்லிட்டு போயிட்டாரு. துருவவனமும் ஹாப்பியா இருந்துச்சு. இந்த கதையில இருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம எந்த ப்ராஜெக்ட் எந்த வேலை பண்ணாலும் பெருமானோட கையில சப்மிட் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் கொடுக்கணும். அப்போதான் நம்மளுக்கு ஈகோ அகங்காரம்லாம் நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகாது.